கிட்டத்தட்ட புக் ஸ்டடி நம்ம வந்துட்டு ஆதியாகமம் எத்தனை பார்த்துருப்போம்? இது ஒரு 10 கிளாஸ் பார்த்துருப்போமா? 3 கிளாஸ் தான் பார்த்துருக்குமோ? அப்படியா? சரி, அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9, 10 படிச்சிடலாம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போ வந்துட்டு வானத்தில், அதாவது வானத்துக்கு கீழே இருக்கிற ஜலமும் சேர கடவுள். அப்போ வானத்துக்கு கீழே ஒரு ஜலம் இருக்கு, அப்போ வானத்துக்கு மேல ஒரு ஜலம் இருக்கு. வானத்துக்கு மேல என்ன ஜலம் இருக்கு? அத போன பாடத்துல பார்த்தோம். அந்த தண்ணீரை எடுத்துட்டாரு, மேல எடுத்தது மேகமா சாபிச்சாரு. அப்போ அதான் வானத்துக்கு மேல இருக்கிறத என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா மேக ஃபார்மேட்ல இருக்கு. சரியா? அந்த தண்ணீர் வானத்துக்கு கீழே இருக்கிற ஸ்தலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பூமியில ஃபுல்லா தண்ணி இருக்கு. அப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து என்ன பண்ணிட்டாரு, வானத்துக்கு மேல வச்சிருக்கு. அதான் சொல்றது வானத்துக்கு கீழே இருக்கிற தண்ணி இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப வந்துட்டு ஃபுல்லா இந்த லேண்டை என்ன அக்கு பண்ணிருக்குன்னா தண்ணி அக்கு பண்ணிருக்கு. அந்த தண்ணி எடுத்து ஓரிடத்துல சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் அப்படி ஆயிடுச்சு இருக்காரு. 10 படிச்சாச்சுல. அப்போ பூமி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல் உருண்டே நம்ம எடுக்கிறோம் பூமின்னு தான் சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். பூமியை வந்து நம்ம எடுக்கிறது வெளியே இருந்து பார்க்க பாத்தீங்கன்னா பூமின்னு என்னது ஜலம், சமுத்திரம், லேண்டா பார்த்தா பூமி சொல்றோம். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா அந்த சேர்ந்த சமுத்திரத்துக்கு, சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பேர் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குண்ணே. இப்படி தண்ணியை வந்துட்டு பிரிச்சிடலாம். குளம் இருக்குண்ணே, குளம் இருக்கு, அது நீரை சேமிக்கிறது, மழை நேரத்தில் நீரை சேமிக்கிறது குளம் இருக்கு. குட்டைன்னு என்னது? குளத்தோட சின்னதா பெருசா குட்டைங்கிறது சின்னதுன்னு அப்படிதான் இருக்கு. அப்போ குளம், குட்டை, அந்த நீருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யும் கேரளா டைம்ல. அந்த மாதிரி அந்த சைம் பெய்யுச்சுல மேற்கு தொடர்ச்சி மழையில நெய் தங்கி குற்றாலத்துல என்ன வருது, அருவியா மழை பெஞ்சு ஆறுகளா வருது. அப்போ ஆறுகள் எங்க இருந்து பிறப்பிடணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யுது, நீர் தேங்கி எதுல இருக்கு, மழை பெய்யல இருக்கு, அது ஆறுகள் தண்ணீரா நீர்வீழ்ச்சியா விழுந்து ஆறுகள்ல வரும். அது ஆறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நதியின் பிறப்பிடம் எது? மலைகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காஷ்மீர் அந்த மாதிரி பனி பிரதேசங்கள மலைகள், அதாவது பனித்துறல், அதாவது என்ன சொல்றது, ஸ்னோ ஒயிட், அது பனி உருகிறது, அது பனி ஐஸ் கட்டிய சீவி போட்ட மாதிரி பனி, அந்த மாதிரி போட்ட உடனே அது வெயில் யாராவது உருகி நீர்வீழ்ச்சியா வந்து அதை இருந்தது பெரிய ஒரு இடத்துல சேர்ந்து நதியா ஃபார்ம் ஆகுது. அது ஒரு நதின்னு இருக்கு, அதையும் நதின்னு சொல்லுவாங்க. நதிங்கிறது பனிப்பாறையில் உருகி நதியா பெரிய நதியா ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அங்க வந்து நீர்வீழ்ச்சியா வருது. ஓடுற ஒரு விஷயம். சரியா? இது ஒரு ஏரி, அந்த குளம், ஏரிங்கிறது வந்து டேம் மாதிரி சேமிச்சு இருக்கிறது. அதுலயும் எனக்கு தேவைக்காக திறந்து விடுவாங்க. சரியா? இதெல்லாம் ஏன் பார்த்தோம்னா தண்ணிய வந்துக்கிட்டு ஒரு தண்ணியுடைய ஒரு கெப்பாசிட்டியை பொறுத்து ஒவ்வொரு பேர் வைக்கணும். குளம், குட்டை, ஆறு, ஏரி, நதின்னு சொல்லி பேர் இருக்கும். வாய்க்கால் சின்னது அப்படி பேர் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காயல்னா வாய்க்கால தான் காயல் போனே. பழைய காயல்லாம் இருக்கிறோம்னா அங்க காயல் தண்ணி வரும், வாய்க்கால தான் காயல் பேர் இருக்கு. புண்ண காயல் அங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு நீர்வீழ்ச்சி அந்த காயல் இருக்கு, அந்த பேரை வைப்பாங்க. கால்வாய காயல்ங்கிற விஷயம் பார்க்கணும். அப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு எதுக்கு சமுத்திரன் பேர் வச்சிருக்காரு? அதுக்கு சேர்ந்த தண்ணீருக்கு பேர் தான் என்னது, சமுத்திரம். புரியுதா? இப்போ ஒவ்வொரு தண்ணியில் அந்த ஊருக்கு ஒவ்வொரு பேர் இருந்த மாதிரி இப்ப பெரிய லேண்ட பெரிய ஒரு இதா ஸ்டோரேஜ் தண்ணி வந்துட்டு சேர்ந்துருக்கு. அது சேர்ந்ததுக்கு தான் சமுத்திரம் என்று பேர் வச்சிருக்காரு. சரியா? அப்ப சமுத்திரம், கடல்ங்கிறது அந்த குறிக்கப்பட்ட தண்ணீருக்கு சொல்லப்பட்ட அந்த இதுதான் இந்த சமுத்திரம். நீர் அதிகமா இருக்கிறதுனால சமுத்திரம் இருக்காது. இப்போ நதியை பார்த்து சமுத்திரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கலிலிய கடல்னு சொல்றோம்ல, அது கடலா? கடலோட சேர்ந்தது. அது கடல் கிடையாது, ஏரின்னு சொல்றாங்க. ஏரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அது ரொம்ப பெருசா இருக்கான். எவ்வளவு பெருசா இருக்கான்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கும்
திருநெல்வேலிக்கு உள்ள பயணப்புறம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு அது பெருசா இருக்கான். கப்பல் நிச்சயமா உள்ள போகுமா. அதனால வச்சுருங்க அது கலிலேயே கடல்னு சொல்லி பேரு இப்போ மாறிவிட்டு. ஆனால் ஆக்சுவலி அது ஏரிங்கிறது. ஏன் சொல்றாங்கன்னா அந்த அதிகமான தண்ணிக்கு சமுத்திரம் பேர் வச்சதுனால அதுக்கு இப்படி சொல்றாங்க. சரியா? அப்போ வந்து சமுத்திரம் என்றால் நிறைய தண்ணி இருக்கிறத சமுத்திரம் இருக்காரு. லேண்டுக்கு இருக்கிறத வெட்டாந்தரை என்று சொல்லிருக்கா. அப்போ வெட்டாந்தரை என்ன, அங்க என்ன இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை, ட்ரையா இருக்கு. அதுக்குதான் வெட்டாந்தரைங்கிறான விஷயத்த அவர் சொல்றாரு. பார்க்கும் தேவன் வந்து அது நல்லது என்று கண்டாருங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சமுத்திரம் ஓசியன் சீங்கிறான இங்கிலீஷ்ல இருக்கு. வெட்டாந்தரைன்னு ட்ரை கிரவுண்ட் லேண்ட் இருக்கு, வறண்ட நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கும். பார்க்கும் அப்போ வந்துட்டு இதை குறித்து வசன ஆதாரத்தோட நம்ம வந்து பார்த்தலாம். இதை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்காங்க விஷயத்த பார்த்தலாம், படிச்சிடலாம். யோபு அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவர்த்தம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடிவென்றும் அப்படியே இருக்கும். மறுபடியும் வசனத்தை படிங்க. அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவர்த்தம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடிவென்றும் அப்படியே இருக்கும். அதாவது தண்ணீர்கள் என்ன வட்ட சக்கரத்தை படைத்தாருங்கிறான விஷயத்தை அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அது பூமி என்ன இதுல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு, உருண்டை வடிவம். இப்ப எதுக்கு பார்த்து இப்ப நிலவு எப்படி இருக்கு, இங்க இருந்து பார்த்தா எப்படி இருக்கு, அது முக்கோணமா சதுரமா சர்க்கிளா, சர்க்கிள் வட்ட வடிவத்துல இருக்கு. அப்படித்தானே? அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப பூமியை எடுத்து ஒரு தேட்டர்ல இருந்து வெளியிருந்து பார்க்கும்போது இங்க இருந்து எப்படி இருக்கிறது, ஒரு பக்கம் பார்த்தா வட்ட வடிவம், ஆனா உருவம் பாத்தீங்கன்னா உருண்டை. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பூமியினுடைய வடிவமைப்பு சர்க்கிள் வட்ட வடிவத்துல இருக்கு அப்படி சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடற்கரையில போய் நின்று பாத்தீங்கன்னா அது எப்படி தெரியும் நம்மளுக்கு, அப்படியே அப்படியே ஒரு ஆரம் மார்க் போட்ட மாதிரி இருக்கும். பாத்தீங்க அவ்வளோ ஒரு ஆரம் மார்க் போட்ட மாதிரி இருக்கும். சரியா? அப்ப அங்க பார்க்கும்போது ஒரு முக்கோண வடிவமோ ஒரு சதுர வடிவமோ தெரியாது. ஒரு கடற்கரையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜ்ஜில இருந்து ஒரு கோடை போட்டா எப்படி வருமோ, சர்க்கிள் போட்டோமோ எப்படி வருமோ அந்த வடிவத்துல தான் இருக்கும். ஏன்னா தேவன் அப்படி எழுதியிருக்காரு, அதை வட்ட வடிவத்துல அங்க இருக்கான்னு. அவர் தண்ணீரின் மேல் சக்கர வட்டத்தை தீர்த்தார், அது வெளிச்சம் இருளும் முடிய மட்டும் இருக்கும். வெளிச்சம் இருளுங்கிற விஷயம் என்ன, இப்போ முதல்ல தேவன் என்ன பூமியில் என்ன உண்டாகினாரு, வெளிச்சம் உண்டாகினார். அப்ப வெளிச்சம் உண்டாகும் போது பூமி சிருஷ்டிக்கும் போது வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அப்போ அதை எடுத்தது பூமிக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டு அதை எடுத்தது மனிதனை குடியிருக்காக வச்சிருக்காரு. அப்ப இருளுங்கிற விஷயம் என்னது, பூமி எப்படிதான் இருந்துச்சு, அது சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி இருளா இருந்துச்சு. அப்படிதான். அப்ப பூமி இனி இருளாகிறதுக்கு மட்டும் அப்படின்னா பூமி எப்படி இருக்கா, இருளாகும்னா அது இல்லாம போற மட்டும். அப்போ பூமி அப்படி இல்லாம போகுமா அப்படி பாத்தீங்கன்னா கிடையாது. மனுஷன் வர்றோம் போறாங்க, அந்த பூமியே என்றைக்கு நிலையில இருக்குன்றது. அப்போ பூமி வந்துட்டு எப்படின்னா அதோடைய அது இருப்பிடம் பாத்தீங்கன்னா எப்படி கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி இருக்கு அந்த இதுக்கு. இப்போ வந்து நம்ம போடுறது கட்டாயம் மாதிரி திடீர்னு ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம தேவைக்கு பூமியை எடுக்க முடியாது, மாற்ற முடியாது. அப்படித்தானே? அது மனிதன் தவறு செஞ்சதுக்காக அதுக்காக பூமியை உடைக்க முடியாது. அப்படித்தானே? அப்போ பூமி எப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். என்ன சொல்றாருன்னா அப்படி பூமி இல்லாம போச்சுன்னா போறத மட்டும் என்ன சமுத்திரம் இருக்கும்னு சொல்றாரு. அப்போ அந்த வாய்ப்பு இல்லை அதுக்குதான். அப்ப என்ன செய்யறாருன்னா அது இதை எதை சொல்றதுன்னா ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும். அப்ப வந்து இருக்கிறது அப்ப வெளிச்சம்னா அப்ப ஆப்போசிட் என்னது, இருள். அப்ப தொடக்கம்னா ஒரு முடிவு. அப்ப எடுக்கிறதா இது தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு விஷயம். அதனால பாத்தீங்கன்னா இது சமுத்திரம் எப்போனாலும் இருக்கும், அது இல்லாம போவாதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தல ஒரு விஷயத்துல இருக்கு, எனக்கு சமுத்திரம் இல்லாம போகுது அப்படி அது ஒரு வசனம் இருக்கும். அது என்ன ஒரு அடையாள பாட்டைக்காக சொல்லப்படுது அப்படின்னா அங்க வேற ஒரு காரியத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இதை கிடையாதுன்னு பார்க்கணும். அப்போ சமுத்திரம் எப்படி பூமி எப்படின்னா ஒரு வட்டம் சர்க்கிள்ல இருக்கு, அது வந்து உருண்டைங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது ஏசையா 40:22 படிச்சிடலாம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதில் குடிகள் வெற்றிலை போல இருக்கிறார்கள். அப்போ பூமியினுடைய உருவம் என்ன பாத்தீங்கன்னா அது உருண்ட வடிவம் தான். ஆனா நம்ம இங்க இருந்து ஒரு சைடை பார்க்கும்போது அது எப்படி இருக்கு, வட்ட வடிவத்துல இருக்குங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். சரி, அதுக்கப்புறம் படிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிச்சிடலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27ஆம். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன்,
அவர் சமுத்திர விலாசத்தை வர்த்தனிக்கையும் உயரத்தின் மேன்மை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையும். போதும், நான் ஒரு வருஷம் தான் படிக்க சொன்னேன். சரி, அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்குன்னா வானங்கள் படைக்கையில நான் இருந்தேன் இருக்காரு. அவர் சமுத்திர விலாசையில் வட்டங்கிடைக்கையில் வட்டங்கிடைக்கையில் இருக்கு. அப்ப வந்துட்டு அது பூமி எப்படிதான் இருக்கான், இங்கேயும் சர்க்கிள்ங்கிற விஷயம் இருக்கு. அது விலாசத்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, விலாசம்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. விலாசங்கன்னா இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா எல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிதா? அப்போ பாத்தீங்கன்னா அது என்னன்னா ஒரு எல்லையும் குறித்து வச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு தூரம் இருக்குங்கிறான விஷயத்தை அவர் கொடுத்திருக்கு. அதான் விலாசம் எல்லைங்கிறான விஷயத்த கூட சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு 29 எடுத்தது, சமுத்திரம் ஜலம் தனது கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையும் கட்டிட்டு அப்படின்னு இருக்காங்க. அப்ப அங்க என்ன போட்டிருக்கு, விலாசம் சொல்றது. இந்த விலாசம் என்னன்னா ஒரு முகவரின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி சமுத்திரம் எவ்வளவுதான் இருக்கணுங்கிறதான ஒரு வரைமுறை திட்டத்தோட தேவன் படைச்சிருக்காரு. அது எல்லை இருக்கிறது, மீறக்கூடாது. இப்ப மனிதன் இருக்கிறாருல, அந்த டைம்ல அங்கே இருக்கிறது ஒரு எல்லை இருக்கு. இப்போ வந்துட்டு கடற்கரையில போனீங்கன்னா அனைத்து கடல் கரை அடிக்கும், அப்படிதானே அடிக்கும், அது ஒரு எல்லை. அப்ப அங்க ஒரு எல்லை உண்டு இல்ல, இது ஒரு எஜ்ஜி இங்க இருக்குன்னா 100 எஜ்ஜி இங்க இருக்கும், 100 இடத்துல இருக்கும். அதுக்கு கரை இருக்குமா? அது கரை இருக்காது, அப்படிதானே. பூமி பால் வெளியிருந்து பாத்தீங்கன்னா தண்ணீருக்குள்ள லேண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கரையில என்ன இருக்கும், தண்ணி இருக்கும், ஒரு கரையில தான் கரை இருக்கும். அப்போ அந்த எஜ்ஜை யாரால அடைய முடியுமா? அந்த எஜ்ஜுக்கு யாரும் போக முடியாது. இதுவரை போனதாவே தெரியல, போக முடியாது. ஏன்னா அங்க சுழற்சி அதிகமா இருக்கும், போக முடியாது. அப்படி போனாலும் இது கப்பலோ வேற எது போனாலும் அது தாக்க பிடிக்காது. அது எனக்கு இது கவுந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். அது எவ்வளவு ஒரு ஸ்பீட்ல சுத்துதுங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் இப்போ படிக்கணும்னா, தேவன் வானத்தின் பின்படுத்த சமுத்திரம் உண்டாயிடுச்சு அப்படின்னு படிச்சுட்டு போயிடலாம். அதோடைய பிரம்மாண்டத்தை நம்மளால செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்போ வந்துட்டு இந்த பிரம்மாண்டத்தை குறித்து அறியணும்னா எதுக்குலதான் அறிய முடியும்னா வேதத்துல. வேதத்துல அந்த மாதிரி சமுத்திரத்தை குறித்து சொன்ன விஷயங்களை அப்படின்னு தியானிக்கும் பட்சத்தான் இவ்வளவு பிரம்மாண்டம் இருக்குதாங்கிற விஷயத்த அறியும்படியாக தான் இருக்குது இந்த வசனங்களை நினைச்சுட்டு நம்ம படிக்கிறோம். அப்போ வந்து சமுத்திரம் நினைச்சதுக்கு ஒரு கரை வச்சிருக்காரு, ஒரு எல்லை வச்சிருக்காரு. அதை நினைச்சது அஸ்திபாரம் நிலைப்படுத்திருக்காரு. அப்போ அஸ்திபாரம் நினைச்சது இதுக்கு ஒரு பவுண்டேஷன் மாதிரி, சரியா? அப்போ ஒரு தொடக்கம் ஒரு முடிவு. ஒரு பில்டிங்ல எடுத்தது அஸ்திபாரம் எடுத்தது கீழே பேஸ் மட்டம், தொடக்கம் இருக்கு, முடிவு எடுத்து ஒரு மொட்டை மாடி. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சமத்துவத்தை படிக்க ஒரு பேஸ் மட்டம் இருக்கும், ஒரு முடிவு கூட வச்சிருக்காரு பாக்க. அதான் இது அதை அடையாளப்படுத்த. வட்டம்னா ஒரு 6 மார்க் இருக்கு, அது வரதான் இருக்குன்னு பார்க்கும். அது ஒரு வட்டம்ங்கிற விஷயத்த சொல்லப்பட்டு பார்க்கும். அப்ப விலாசம் அடையாளம் அப்படி எல்லைக்குறி அப்படிங்கிற விஷயத்தன்னா அது எல்லைக்குறிய தான் சொல்லிருக்கான். அவன் விலாசம்னா அடையாளத்தை அடையாளப்படுத்துது, அடையாளங்கிறது ஒரு எல்லைக்குறி. இப்போ ஒரு லேண்டுன்னா இத்தனை எல்லை இருக்கும். இப்போ வந்து விஓசி டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு எல்லை இருக்குல்ல, எங்க இருந்து எங்க வரைக்கும் எல்லை போயின்னா ஒரு அதோட ஒரு குறியீடு இருக்கு, இவ்வளவுதான் இருக்குங்கிறதால ஒரு வரைமுறை திட்டத்தை அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். சரி, இப்ப இந்த சமுத்திரம் எப்படி உண்டாகிச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். அதை கூட நம்ம படிச்சிடலாம். அது முன்னாடி இருந்துச்சா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அது கூட படிச்சிடலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நரகத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? அப்ப இது எப்படி சொல்ல போனா சமுத்திரத்தில் என்ன சமுத்திரம்ங்கிற விஷயத்த சொல்லப்பட்டது அப்படின்னா அது எப்படின்னா கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தது. அப்ப சமுத்திரம் எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்ல முடிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு அடையாள பாஷையாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கற்பத்திலிருந்து உதித்தது போல இருக்கு. கற்பம்னா என்னது? இப்போ வந்துட்டு ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, அந்த ஜீவராசி எதுக்குல இருந்தா உற்பத்தி ஆகுது? தண்ணீர். அதான் தண்ணீர் குடம் சொல்லி சொல்லுவான். சரி, அந்த குழந்தை பூமியில வரமுச்சுல எடுக்குது, முதல்ல தண்ணீர் குடம் உடைஞ்சி குழந்தை தான் பின்னாடி வருது, அப்படிதானே? கரிப்பைக்குள்ள அந்த இது இருக்கு. அப்ப வந்து எப்படி வருதுன்னா முதல்ல தண்ணீர் குடம் உடைந்ததுக்கு குழந்தை. அப்போ பாத்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கம்பேர் பண்றான்னா, எப்படி அப்படி ஒரு தண்ணீர் எப்படி வந்துட்டு ஒரு கர்ப்பத்துல இருந்து எப்படி குழந்தை வர்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடம் உடைஞ்சு வருதோ அதே மாதிரி இருக்குதான் பூமியில ஃபுல்லா லேண்டு, அதாவது பாறைகள் மண்ணுகள் எல்லாமே உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணீரே என்ன செஞ்சிருக்காரு, அதை உற்பத்தி பண்ணியிருக்காரு. அது எப்படி உற்பத்தி பண்ணியிருக்காருன்னா தண்ணீர் வரக்கடவுன்னு புரண்டு வந்துட்டான்.
ஊச்சிக்கண்ணில் அந்த மாதிரி புரண்டு வந்துச்சு. எப்படி கிணறு தோட்டமுக்கு தண்ணி எப்படி இருக்குது, ஒரு கொப்பளிச்சு வரும்ல, அந்த மாதிரி என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா லேண்டில் வந்து. இது எப்போ பூமி, அதாவது ஆதியில தேவன் வானத்து பூமி சிக்ஸ்டா இருந்தார்ல, அதுக்கு முன்னாடி நடந்த கிரியேஷத்தை பற்றி இங்கே யோபிட்டு பேசுறாரு. அப்போ முதல்ல என்னது பாறைகள் எல்லாமே ஸ்ட்ரக்சரா இருக்கு. அது எப்படி ஸ்ட்ரக்சரா இருக்குன்னா சும்மா கிடையாது, ஒரு கேலரி மாதிரி வச்சிருக்கிறாரு. ஏன்னா சூரியன் ஆப்போசிட்ல இருந்தா மற்றவங்களுக்கு மறைக்க கூடாது. அப்போ எல்லா இடத்துலயும் சூரிய ஒளி படணும். சில இடத்துல வந்துட்டு படும், சில இடத்துல நினைச்சது படாது. அப்படி இருக்க வச்சு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலூர்ல அதிகமாக நினைச்சது வெயில் அடிக்கும் பாயிண்ட், அது கொடைக்கானல்ல கம்மியா இருக்கும். அப்படித்தானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகமான வெயில் இருக்கும். அதே இது லடாக் பகுதியில் பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டு இருக்கும். ஆனால் சூரியன் இருக்கும், அதில் இருக்கும். ஏன்னா அது பின் பாயிண்ட். ஒரு டார்ச் அடிக்கும் தெரிஞ்சது, அது மையப்பகுதி எங்கே அடிக்கும், ஒரு இடத்துல அடிக்கும். ஆனால் வெளிச்சம் எங்கே இருக்கும், உங்களோட எல்லா இடத்துலையும் பரவும். அப்படித்தானே? அதே மாதிரி சூரியனுடைய மையப்பகுதி எங்கே டார்கெட் போனோம் அந்த இடத்துல வெயிலுடைய அகோரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வெளிச்சங்கிறது அந்த சூரியனுடைய வெளிச்சம் மற்ற இடத்துல பரவும். சரியா? அப்போ எங்கே பாயிண்ட் ஆஃப் இருக்கோ அங்கே இது வெயிலுடைய அகோரம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல வெளிச்சம் பரவுறதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு லேண்டு டிசைன் பண்ணுற மாதிரி தான் வச்சிருப்பாரு. அப்படி வச்சிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில சொல்லுவாங்க, அதாவது தூத்துக்குடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ இருக்கு, திருநெல்வேலி எங்கே இருக்குன்னா கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரம் இருக்கு, வேலூர் மாவட்டம் எவ்வளோ இருக்கு, கொடைக்கானல் எவ்வளோ இருக்கு, எதை வச்சு அடையாளம்னா கடல் மட்டம் இருக்கும். அப்போ கடல் மட்டங்கிறது மட்டத்தில் இருக்கும். இப்போ நம்மளாம் இருக்கிறது அந்த மட்டத்தில் இருக்கும். அப்போ அது மட்டங்கிறது மேலே ஏறின மாதிரி இருக்கும். அப்படித்தானே? அப்போ வந்து அப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த சூரிய ஒளி ஃபுல்லா நம்ம கீழே படல பிரதர், நோவால நம்ம பாக்குறோம்ல, நார்மலா அது வந்து கம்மியா தானே இருக்கும். அதே மாதிரி அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட லேண்டு மட்டும் தானே இருந்தது பிரதர்? இல்ல, எல்லா லேண்டுமே இருந்துச்சு. அப்போ வந்துட்டு சூரிய ஒளி எல்லா இடத்துல தான் பட்டுச்சு. போன பாடம் நீங்க கேட்டீங்களா என்னன்னு தெரியல புக் ஸ்டடியில. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ முன்னாடி புக்ஸ் நம்ம வந்து பேசிக்ல என்ன படிச்சிருப்போம்னா தண்ணீர் என்ன இருந்துச்சா மேல இருந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து ஆனா வந்து தண்ணீர் மேல இருக்க வாய்ப்பு இல்லை. தண்ணீர் எப்படி இருக்குன்னா மேக ஃபார்மேட்ல தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அதான் யோபுல வந்துட்டு சூரிய ஒளி படும்போது அந்த மேகம் இப்ப நமக்கு கருமேகம் நிழலிடுது இல்ல, அப்போ வந்து சூரிய ஒளி நமக்கு வராததுனால தானே கருமேகம் நமக்கு இதாகுது, மேகம் வந்து அதை மறைக்குது. அதே மாதிரி தானே இருந்திருக்கும்னு கேக்குறேன். இப்போ முதல்லையா இல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பத்தி சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை பத்தி சொல்ல வரல. இப்போலாம் நடைமுறை சம்பவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? நடைமுறை சம்பவத்தை இப்ப எப்படி படுதுங்கிற விஷயத்த சொல்றேன். இப்போ முதலாம் உலகத்தை பத்தி பேசல. முதலாம் உலகத்தை பத்தி பேசும்போது நம்ம பேசலாம். சரியா? அப்போ முதலாம் உலகம் என்ன எப்படி இருந்துச்சுன்னா அதிக வெயிலோட அகரம் இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்திலையும் இரவுல அக்னி ஸ்தம்பத்திலையும் பாதுகாத்து வழிநடத்துறாருல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாம் உலகத்திலையும் எப்படின்னா அவங்களுக்கு வெயிலுடைய அகோரம் அவங்களுக்கு அதிகமாக இல்லை. சரியா? பின்னாடி நம்ம வந்துட்டு நோவா அந்த இதில் படிக்கும் பட்சத்தில் அதோடைய விளக்கம்லாம் கொடுப்பேன். சரியா சார்? இது வந்துட்டு இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு உங்களுக்கு புரியுற மாதிரியே தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஓகே ஏதோ ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் எடுத்ததுன்னா அது புரண்டு வந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு. அதான் தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 27 படிச்சிங்க இல்லைன்னா, அதுக்கப்புறம் இல்லை 8 படிச்சு 10 படிங்க. அதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, கற்பத்தில் உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்தது. அப்போ தண்ணி எப்படி வந்தால் ஏதோ ஒரு மழை பெஞ்சு ட்ராப்போ வரல, தண்ணீர் என்ன பண்ணியிருக்காரு தேவன் புரண்டு அதிகமாக வர்ற மாதிரி முதல்ல ஸ்டேஜில் பண்ணியிருக்கிறாரு. இது எப்போன்னா முதலாம் நம்ம படிக்கணும், ஆதியாவும் முதல்ல படிச்சிடலாம், ஆதியாவும் 1:1 படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் இங்கே ஏற்பட்டு சொல்றாரு பார்க்கும். சொல்லிட்டு இருக்கிறது சமுத்திரம் புரண்டு வரும்போது அதற்கு கதவுகளாலும் அடைத்து வைக்கிற யாருன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு கதவு வந்து சொல்றேன், கதவுல ஏன் நம்ம வீட்டுக்கு ஏன் கதவு போடுறோம்? பாதுகாப்புக்காக. எதுக்காக பாதுகாப்பு? திருடங்கிட்ட வர்றதுக்காக பாதுகாப்பு வச்சிருக்குன்னு. அப்ப இங்க சமுத்திரத்துல ஏன் பாதுகாப்பு வச்சிருக்காருன்னா இது ஒரு பாதுகாப்பு. அப்ப அந்த வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு அவ்வளவு பெரிய தண்ணி எதுக்கு வந்துகிட்டு வந்துடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துடக்கூடாது. அப்போ அங்க ஒரு பாதுகாப்பு வச்சிருக்காரு.
அங்கே 71% அங்கே அடிக்கிறது சமுத்திர நீர் இருக்கு, இங்கே 29% லேண்ட் இருக்கு. எது மெஜாரிட்டி இருக்கு? தண்ணி. அப்போ அந்த மெஜாரிட்டி இங்கே மைனாரிட்டிக்குள்ள வந்து அழிஞ்சிடும், அழிஞ்சிடும். சுனாமியில் அப்படித்தானே வருது, கொஞ்சம் வந்தவொடனே இதாகிடுது. அப்போ எடுக்காது அந்த மெஜாரிட்டி வந்து மைனாரிட்டியை வந்துட்டு காலி பண்ணிடக்கூடாதுக்காக அங்கே என்ன பண்ணிடுறாரு, அங்கே வந்துட்டு எடுத்து கதவு அடைச்சிருக்காருன்னா அங்கே ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு பார்க்க. அப்போ அங்கே ஒரு எல்லைக்குரிய அங்கே வந்து கட்டளையிடுறாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே 10ஆம் வசனம் படிங்க. அப்போ இதில் அந்த இம்பாக்ட் வந்து அதில் தான் புரியும் பார்க்கும். அதில் 10 படிங்க. போதும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கதவு ஏன் போட்டாச்சு, அதுதான் எல்லைக்குறி. அந்த எல்லைக்குறி தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கதவு. தாழ்பால்னா என்னது? இப்போ நம்மகிட்ட தாழ்பால் இருக்கான்னு தெரியல. தாழ்பால்னு என்னது? அடித்தண்டான்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? அப்போ அந்த காலத்தில் வந்துட்டு என்னதுன்னா கல்லடிக்கிறவங்க வந்து அவ்வளோலாம் போட்டுதான் இருப்பாங்க. அப்படி வந்து உடச்சி உள்ள வந்துடக்கூடாதுக்காக அந்த காலத்தில் கதவு எப்படி பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லை? அது அது தாழ்பால்னா இது நம்ம தாழ்பால் ஏன் கூட்டு சின்ன கூட்டு பெரிய எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி நைட்டு உள்ள போச்சு அதை தாழ்பாலில் அப்படி போட்டிருப்பாங்க ஏடை. அதே மாதிரி தான் அது போட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மென்ஷன் பண்ணுறதுன்னா தாழ்பால்னா ஃபுல்லாக எடுக்கிறாரு, ஒரு பாதுகாப்பும் வச்சிருக்காரு, கேடாமல் வச்சிருக்கு, எல்லா இடத்துலையும் வச்சிருக்காரு. இதை விட்டு எடுத்தது வெளியே வரக்கூடாது அப்படின்னு கதவையும் போட்டு தாழ்பாயும் போட்டு வச்சிருக்காரு. அதை விட்டு வெளியே வரக்கூடாது. கூட்டு கூட நம்ம சொல்லலாம், சரியா? தாழ்பா போட்டா இதுக்கு முன்னாடி வரக்கூடாது. கூட்டினதை இப்போ ஒருத்தர் பிரதர் வந்துட்டு பூட்டிட்டு சாவி கொண்டு போயிடுறாரு, அவர் வந்தால் தானே திறக்க முடியும். அப்படின்னு சொல்லல, என்ன சுனாமி வந்துடுது அடிச்சிருது, அப்போ எல்லை மீறி வந்துட்டு அப்படின்னா அப்போ எல்லை குறித்தவர் தான் அடிச்சுவாரு, திறந்து விட்டா போ அப்படின்னா போக முடியும் அவன், சரியா? அது எதர்ச்சியாக நடக்க போகிறது இல்லை, தேவனுடைய அனுமதியோட தான் அங்கே நடக்கப்படுது, சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா தாழ்பால் வச்சிருக்கணும். அப்போ அந்த எல்லைக்குரிய தேவன் கட்டளை அடிச்சிருக்கான்னு பார்க்கும். 11ஆம் வசனம் அப்படிங்க. மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கப்படுவது என்று நான் சொல்லிய போதும் நீ எங்கே இருந்தாய்? அப்போ சமுத்திரத்தை போட்டு பேசியிருக்காரு, இது வரதான் வரணும், இதுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சமுத்திரோட பேசினா கேட்குமா? கேட்கும். தண்ணீர்கிட்ட பேசினா கேட்குமா? கேட்கும். அது ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இருக்குல்ல, நம்ம சாதாரண தண்ணீரை வந்துக்கிட்டு இப்போ எனக்கு வியாதி இருக்குது, இந்த வியாதி எனக்கு சுகமாகணும் அப்படின்னு சொல்லி தண்ணீரோட பேசிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும் போது நமக்கு எடுத்தாகுமா, சுகமாகுமா? அதே மாதிரி அந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை வந்துட்டு பேட் கமாண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு அதை குடித்தாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக கிரியை செய்யுமா? அதான் சொல்லிட்டு அப்போத்தே தண்ணீர் ஆசிரியருக்கு வியாதி ஒன்றும் இல்லாது விளக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வந்துட்டு அப்போ சாப்பாடுனாலும் சரி தண்ணீர்லாம் எடுத்துறது பேசினா அது வந்து ரியாக்ஷனை காமிக்கும், நமக்குள்ள நடக்கும், தண்ணீரில் நடக்காது. இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா தண்ணீருக்கும் அதை கேட்குற திறன் இருக்குங்கிறான்னு சொல்லுவது. இதை ஒருத்தர் ஆராய்ச்சியாக நிரூபிச்சிருக்காரு. எப்படின்னா சாதாரண தண்ணியை இந்த டெலஸ்கோப் இருக்குல்ல அதை வச்சு பார்க்குறாரு, அதை பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயங்களை பேசி அதை வந்துட்டு அதை இது பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த வீடியோ இருந்துச்சு கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும், அந்த இதெல்லாம் இதாக இருக்கும். அதே மாதிரி பேட் ஆன ஒரு வார்த்தையும் பேசிட்டு அந்த இதில் வச்சு காமிக்கிறது அது வேற மாதிரி இருக்கும். அப்போது தண்ணீர் என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா அதோடைய உள்வாங்க சத்தங்களை உள்வாங்கன்னு இருக்கு. அந்த மாதிரி வாங்கியிருக்கா? வேதத்தில் ரெக்கார்டு இருக்கா? சமத்துக்கு கோலை நீட்டிட்டு 2 பெரிய கடை வந்து கீழ்படுத்திச்சா? கீழ்படுத்தா குறையிலையா? தண்ணி கீழ்படியில சமுத்திரம் பயன்படுத்துறா கண்ட்ரோல் பண்ண. சரி, ஏசு கிறிஸ்து சொல்றாரு எறையாதே சும்மா எரி அப்படின்னு கேட்டுச்சா? கேட்கலையா? கேட்டுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அப்ப தேவனுடைய வல்லமையினாலும் மோசை செயல்பட்டார். மோசைட்ட ஒண்ணும் கிடையாது, தேவனுடைய வல்லமை பேசுறாரு. இப்ப ஏசு கிறிஸ்து வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கு, அவர் பேசுறாரு. அவனுக்கு என்ன இருக்குது? அதுக்கு காத்தும் கடலும் கீழ்ப்படியுது இருக்கு. அப்ப அதுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஜீவன் இல்லாமல்ல ஜீவன் இருக்கு. அதனாலதான் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அவருக்கு கட்டிடம் போச்சுல அது என்ன இருக்குது? கேக்கு அது கேக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஊர் கடல்ல ஆழம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க தீவு இருக்கிறதுனால அந்த அலைகள் ஜாஸ்தி நம்ம பார்க்க முடியாது. தெற்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கர சத்தம் போட்டு பாத்தீங்களா, பயங்கர ஸ்பீட்ல வந்து தம்முன்னு அடிக்கும், அதுதான் இருக்கும் அந்த சத்தம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா சைடு அந்த பார்டரில் போனீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு அலை வரும், ஆனால் அடித்து அந்த இடத்த விட்டு வெளியே போகாது. கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளங்கள் மரங்களை கட்டி போட்டிருக்கும்.
எந்த தைரியத்துல கட்டிப்பட்டிருப்பாங்க, இதுக்கு வராதுன்னு இருப்பாங்க. ஆனா சத்தம் பயங்கர இருக்கும். நீங்க வந்து கடற்கரையரை பார்த்தீங்கன்னா ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு அங்கிட்டு பஸ் போனாலும் பஸ்ல கேட்கும் சத்தம், கடலோட அலை சத்தம் கேட்கும், தம்மு 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 தம்முன்னு கேட்கும். ஏன்னா அவ்வளவு ஸ்பீட்ல இருக்கு. சரியா? அப்போ பூமியினுடைய சுழற்சி பாத்தீங்கன்னா மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. சுத்தம் மூச்சுல இருக்குது. சுத்தம் மூச்சு தண்ணி எவ்வளவு ஸ்பீடு வரும், அவ்வளவு ஸ்பீட்ல தான் இருக்குது அங்கிருந்து டிராவல் பண்ணி வரும். ஏன்னா லேண்டு தான் அப்படி சுத்தம் மூச்சு. வெளியே இருக்கிற என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. அது தண்ணி அடிச்சது உள்ள போய் எஜ்ஜில் போய் முத்தி திருப்பி வரும், வந்து கரைக்கு வரும். அப்போ அது என்ன ஸ்பீட்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 1600 வேகத்தை சுத்துது. அப்போ அது எடுத்து கொஞ்சம் 600 வேகத்துல 670 வேகத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் 1000 கிலோமீட்டர் வேகத்துல வருமா வராதா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 600 1000 விடுங்க, ஒரு 600 கிலோமீட்டர் வேகத்துல வருமா? அவ்வளவு தூரம் வந்தாலும் என்னது அந்த கரையை மீளலாம், அந்த அளவுக்கு இதாகுன்னு பார்க்கும். அது எம்பிபிஎஸ்பாங்க. எம்பிபிஎஸ் வேகத்தை இது பண்ணுவாங்க. நம்ம நெட்டெல்லாம் இருக்கு. அதிகபட்சம் எம்பிபிஎஸ் எத்தனை சார்? 100 நெட்டு எம்பிபிஎஸ் நம்ம நெட் யூஸ் பண்றோம்ல, அது எம்பிபிஎஸ் எத்தனை செகண்ட். அப்போ பாத்தீங்கன்னா அந்த இது வேகத்தை எதுக்கு சொல்றாங்க, பூமியோட வேகம் எம்பிபிஎஸ் வேகத்தை சொல்றாங்க, எம்பிஹெச்னு சொல்றாங்க. அது வேகம் பாத்தீங்கன்னா 1037 எம்பிபிஎஸ் வேகத்துல வருதான். அவ்வளவுக்குள்ள என்னது அந்த வேகம் வருதான். அப்போ அந்த வேகத்துல என்ன டிராவல் ஆகுது, அந்த தண்ணி டிராவல் ஆகும் பார்க்கும். அப்போ வந்து என்ன ஒரு நிமிடத்துக்கு ஒரு நிமிடத்துக்கு என்ன செகண்ட்ல நிமிடத்துக்கு பாத்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் வேகத்துல நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த பூமியின் சுத்தருடைய வேகம் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நொடிக்கு பாத்தீங்கன்னா 460 மீட்டர் அந்த வேகத்துல அந்த இருக்குன்னு பார்க்கும். அப்ப இப்போதைக்கு வந்துட்டு மனிதன் கண்டுபிடிச்ச அந்த ட்ரெயினுடைய வேகம் பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு 431 கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த விஷயம். சரியா? அது வந்து மனிதனுடைய பயன்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. 431 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கு. இதுதான் இதுக்கு. ஆனா பூமி எப்பதான் அது எவ்வளவு சுத்துது, 1670 கிலோமீட்டர் வேகத்தை சுத்துது. அந்த அளவுக்கு என்ன இருக்கு, தண்ணீருக்குள்ள சுத்துது. அப்படிதான் நம்ம ப்ரொப்பலர் எப்படி சுத்துதோ அதே மாதிரி சுத்துது. அப்ப தண்ணி எஜ்ஜி எங்க போது அலை எப்படி வருதுன்னா பூமி சுத்துற சுழல்னாலதான் என்ன பாத்தீங்கன்னா அலை உருவாகுது. அலை உருவாகி ஒரு எஜ்ஜில போய் முட்டி இன்னொரு இடத்துல இருந்து கரைக்கு வருது. அப்போ அவ்வளவு தூரம் வேகம் வந்து என்னது பாத்தீங்கன்னா அந்த எல்லை அணிஞ்சல மீறலான்னு பார்க்கணும். அப்படி இந்த மீறலாம் அதான் அதை சொல்ல வரேன்னு பார்க்கணும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா அதான் பூமி எப்படி இருக்கான், ஒரு சுழல்ல தன்மையில இருக்குது, சுத்துறது. அதான் எனக்கு பூச்சக்கரங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். எரேமியா 10:12. அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் கரைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் ஜெயித்தார். அப்போ சக்கரம்னு என்னது, சுழல்ல தன்மையில இருக்குப்பா. அப்ப வேதத்துல அப்பவே என்ன பாத்தீங்கன்னா பூமி சுத்துதுங்கிறான விஷயத்த அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கு. பூமி உருண்டைங்கிறான விஷயத்த அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கு. பூமி எனக்கு துறக்கிறது வட்டம் அடையில இருக்குங்கிறான விஷயத்த ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப பூமியின் உருண்டைங்கிறான விஷயத்த கிமு 11ஆம் நூற்றாண்டுல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது எப்போ வந்துட்டு பூமி உருண்டைங்கிறான விஷயத்த வந்துட்டு மனித விசுவாசி நம்பப்படுச்சுன்னு பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டுல தான் அது வந்து இது அவங்க வந்து நம்பகத்தன்மையோட ரெக்கார்ட் பண்ணனால அந்த கலிலேயே அவங்க வந்து சொன்னனால மக்கள் நம்பினான்னு பார்க்கும். ஆனா வேதம் வந்து நமக்கு எப்போ நம்பிக்கை ஊட்டிச்சுன்னு பாத்தீங்கன்னா கிமு 11ஆம் நூற்றாண்டுல அங்க அடிச்சதாங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த வெட்டாந்தரையை குறித்து வேதத்துல இருக்கான்னு பார்க்கலாம், படிக்கலாம். சங்கீதம் 95:5. சங்கீதம் 5ஆம் வசனம். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கினார். இப்போ வந்து சங்கீதத்தில் நம்ம வந்து ஆதியாகமம் 1:9-10 சொல்லப்பட்ட அதே விஷயத்த தான் இங்க வந்துட்டு சங்கீதத்துல இந்த சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்ப அவருடைய கரம் தான் உண்டாக்குறார். அவரே கிரியேஷன், அவர் தான் பண்ணியிருக்காரு. தேவன் தான் அந்த கிரியேஷன் அங்க பண்ணியிருக்காங்கிறான விஷயத்த அங்க சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். 18ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்ணியத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. எப்போ நிகழ்ந்தது?
இது செங்கடல்ல நிகழ்ந்த நிகழ்வு. அப்போ செங்கல்ல நடந்த நிகழ்வு அங்கே வந்துட்டு இங்கே வந்து சங்கீதத்தில் வந்து இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. ரெக்கார்டை வந்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு அவங்க சொல் வழக்காகவே பார்த்துருக்காங்க. அப்போ சமுத்திரம் எப்படி இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரம் கீழே என்ன இருக்கு, ஒரு லேண்ட் இருக்கா, நிலப்பரப்பு இருக்கா, அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு தண்ணீர் மதுடத்தில் வந்து பூதளத்தின் அஸ்திபாரம்னு தெரியப்படும். அஸ்திபாரம் அப்போ அஸ்திபாரம்னா பூமியை உண்டாகிறதுக்கு முன்னாடி தண்ணீர் எப்படி இருந்தா அது கற்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கா, லேண்டாக தான் இருந்துச்சு, அது இதாக இருந்துச்சு. அதே மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த வெட்டாந்தரை எப்போ பார்த்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்குள்ள அவ்வளோ பார்த்தாங்க. அப்போ அங்கேயே எனக்கு பார்த்தீங்களா லேண்ட் இருக்குங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். சரி, பிரசங்கில படுத்தலாம். பிரசங்கி 1:7. பிரசங்கி 1:7 எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நதியில் வந்து பனிப்பாறைகள் உருகி எடுத்தது எங்கே போய் சேருதுன்னா சமுத்திரத்தை சேருது. அதே மாதிரி ஆறுகள் பிறப்பிடங்க வந்து சேருது. மழை காலத்தில் மழை வெள்ளங்கள் ஊரே அழிக்கிற மாதிரி வெள்ளங்கள் இருக்கு, அது எங்கே போய் சேருது, கடல்ல போய் சேருது. அப்போ சேரும்போது பார்த்தா ஒரு எல்லை குறிச்சிருக்காருல, அப்போ அந்த எல்லையை மீறி தண்ணி உள்ள வரணும்ல, அவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு. அவ்வளோ தண்ணி வந்துட்டு ஏற்கனவே ஒரு சமுத்திரம் தண்ணி இருக்கு, இப்போ ஏகப்பட்ட தண்ணி உள்ளே இருக்கு. அப்போ எல்லை மீறி வெளியே வரணும்ல, வந்திருக்கு, அப்படியே வரல. அப்போ தேவன் அப்படி எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, எல்லாம் பக்குவமாக பண்ணியிருக்காரு. தண்ணி இருந்தாலும் ஏகப்பட்ட மழையில் வந்து தண்ணி பேஞ்சி வந்தாலும் அது எங்கே அந்த வடிஞ்சு எங்கே போகணும், சமுத்திரத்துக்கு தான் போகணும். சமுத்திரத்தை வந்து நிறைஞ்சி பொதுமக்களுக்கு அந்த பாதைக்கு அந்த எல்லை மீறக்கூடாது. எல்லை மீறினா இருக்குது உள்ளே வந்துடும். ஆனால் அப்போ மெஜாரிட்டி இங்கே தண்ணி இருக்குது, அதை எல்லை மீறக்கூடாதுக்காக கட்டளை இருக்குது. அதனால் மழை பெஞ்சாலும் சரி, நதி உருகி ஆறுகள் அதிகமாக தண்ணி வந்தாலும் சமுத்திரம் போனால் சமுத்திரம் நிரம்பக்கூடாது, அது எல்லையும் மீறக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு கட்டளையும் தேவனித்திருக்காரு வச்சிருக்காரு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீகா படிச்சல, மீகா 7:19. அவர் திரும்ப நம்மையில் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு ஆழத்தை எதுக்கு கம்பேர் பண்றாரு, சமுத்திரத்துக்கு கம்பேர் பண்றாரு. அப்போ சமுத்திரம் அவ்வளவு பெரிய ஆழமா சரிதா, இது இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா. அது உலகத்துல ஹையஸ்ட் பில்டிங் எது, எக்ஸ் கலிஃபா. அதை தூக்கி உள்ள போட்டாங்க எனக்கு ஆயிரமா, அதை வந்துக்கிட்டு மூழ்கி போயிருங்கிற விஷயம் சொல்றாரு பார்க்கணும். வேதத்திலே இருக்கு, ஒரு வேதத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தா அதை மீறி யாராவது செய்ய முடியுமா, செய்ய முடியாது, அப்படித்தானே. அப்ப எனக்கு அது சமுத்திரத்தை அதை அளவிட முடியாதுங்கிறான ஒரு விஷயத்த வேதத்துல அங்க போட்டிருக்கு. போட்டதை யாராச்சும் அதை மீற முடியுமா, அதை எஜ்ஜை அடைய முடியுமா, அடைய முடியாது பார்க்க. அது கூட படிச்சலாம். நீதிமொழிகள் 25:3. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுங்கிற விஷயம் சொல்றாரு. அப்ப 6000 கண்டுபிடிக்க. அப்போ வானத்துக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லைய தேவன் தான் திட்டம் பண்ணி வச்சிருக்காரு. அது மனுஷனால ஆராய்ச்சி பண்ணி அந்த எல்லைய அடைய முடியாது. அதே மாதிரி சமுத்திரம் இருக்கு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது, மனிதன் ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்கிற விஷயத்தான் இதை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். படிச்சிடலாம். ஏசாயா 48:13. என் கரம் என் பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலத்தை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகிற வானங்கள் அளவிடப்பட்டது. அளவிட்ட மெஷர்மெண்ட் இருக்கு. அப்போ வானத்துக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்காரு. அப்போ பூமி தாழ்விடங்களுக்கு என்ன வச்சிருக்காரு, ஆழத்துக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. மெஷர்மெண்ட் இல்லாம அது செய்ய மாட்டான். அதாவது நூல் போட்டு அளவு குறித்தவன் யாருன்னு இருக்கேன். அப்போ எல்லாத்துக்கும் அளவு இருக்கு, எல்லாம் வச்சிருக்காரு. ஆனாலும் மனிதனால அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்க்கணும். சரி, அப்படி கண்டுபிடிச்சா நினைச்சுவா தன்னை மாதிரி பெருமை பித்திரம் உலகத்துல யாரும் கிடையாது. அதனால மனிதனுக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அப்போ தேவனுடைய கண்டுபிடிப்பு இதெல்லாம் இருக்குது. இவ்வளவு விஞ்ஞானம் வந்தாலும் கூட அதை இதுவரை கண்டுபிடிக்க முடியலன்னு பார்க்கணும். அதுதான் ஒரு விஷயம். அப்போ பாத்தீங்கன்னா வானத்துக்கு எல்லாம் இருக்கு, பூமியின் சமுத்திர ஆழத்துக்கும் எல்லாம் இருக்கு. ஆனா மனிதனால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் நினைச்சது அவர் ஞானத்தினால அது உண்டாக்கியிருக்காருங்க விஷயத்த அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். சரி,
இப்ப சமுத்திரத்தை பார்த்தாச்சு. இப்போ ஒரு பூமி, சாதாரண ஒரு பூமி, ஒரு உயிரற்ற ஒரு பொருள், இந்த இது கடல் ஒரு உயிரற்ற பொருள், அதோட அளவை நமக்கு ஏன் மறைக்கணும்? அதோட அளவை நம்ம மெஷர் பண்ண கூடாதுன்னு ஏன் தேவன் மறைக்கணும்? எல்லா வசனம் கூட போட்டிருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை விட தேவனுடைய திட்டம் எவ்வளவு இருக்கு. அப்ப அதை எல்லாத்தையும் நம்ம கத்துக்க முடியுமா? இந்த ஞானம் நமக்கு வேணும்ல. அப்ப எல்லாத்தையும் தேவனுடைய திட்டம் எல்லாத்தையும் நான் வந்து அது கொரோனாவாதியா இருக்கட்டும், அவருடைய திட்டம் ஆகட்டும், எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு ஆழத்தையே அளக்க முடியல. கடலுடைய ஆழம்லாம் அளக்க முடியாதுதான். பிரஷர்ல செத்து போயிடுவான். மாறியில 10 வருஷத்துக்கு உள்ள போனாவே, 25 கிலோமீட்டர் உள்ள போனாவே பிரஷர்ல வெடிச்சிடும். அது அவ்வளவு சுத்து இல்ல, மணிக்கு 1000 அதுக்கப்புறம் சுழற்சி அதெல்லாம் வச்சு சொல்றாங்க. 12 கிலோமீட்டர் ஓட்ட போட்டாங்க ரஷ்யால. உள்ள போன மிஷின் எல்லாம் ஆவியாகி மேல வந்து தெரியல, ஆவியாகி மேல வந்து 2% தான் ஓட்டையே போட்டிருக்காங்க பூமியோட. அதையே நம்மளால தள்ளி வச்சிருக்காருன்னா அப்ப தேவனுடைய திட்டம் அது மாதிரி இவ்வளவு இரும்பு குண்டை பெருசா செஞ்சு உள்ளத ஆள்கள் இருக்காங்க. அது தகர மாதிரி ஈய மாதிரி நெஞ்சு போச்சான், கண்டுபிடிக்கலாம். அவன் எவ்வளவு பெரிய இருக்குன்னு பாருங்க. அதுதான் சொல்லுவேன், தேவ திட்டத்தை நான் எல்லாம் கத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு மதிய. அதுதான் ஏசி வந்துட்டு பரமேற மோச்சில சீத்தல் கேட்காரு. அவ என்ன சொல்றாரு, ராஜ்யத்தை எப்ப கொடுப்பீங்க, அதாவது இஸ்ரவேலுக்கு இந்த ராஜ்யத்தை எப்படி பிரஜாதி ஆளம் பண்றாங்க எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்கறாரு. அப்ப காலத்தையும் நேரத்தையும் அறியறதுக்கு உங்களுக்கு அடுத்தவே இல்லைன்னு இருக்காரு. அப்ப அவங்களுக்கு மறைச்சு வச்சிருக்காரு, இது தேவையில்ல இருந்திருக்காரு. அதே மாதிரி தானியேல சொல்ல பாத்தீங்கன்னா சில திட்டங்கள் இருக்காரு, நமக்கு வெளிப்படுத்திருக்காரு. அறிவு பெருத்த காலத்துல வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி ஆராய்வாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் நினைச்சது பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு நமக்கு எந்த தேவையோ அதனுடைய தொழிலா அதுல எல்லாம் தெரிஞ்சு இதுதான் அப்படின்னு சொல்லி யாரையாலையுமே சொல்ல முடியாது. எல்லாம் தெரிஞ்சவர் யாரு? ஏசு கிறிஸ்து. அவரே நினைச்சாரு, அதை பத்தி சொல்லவே இல்லையா, திருவான் இருக்க. அப்போ அவருறாரு, அதாவது நினைச்சாரு, நான் பரம ரகசியத்தை உங்களுக்கு சொன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு சொல்ல முடியாது, சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிற விஷயம் சொல்றாரு. சில விஷயங்கள் அவன் சொன்னாலும் எழுதாது, ரகசியம் சொன்னாலும் புரியாத ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். சரி, இப்போ பார்த்து கடல் நீருடைய தாது பொருட்கள் என்னங்கிறான விஷயத்த வந்து பார்க்க போறோம். அது மூலக்கூறு என்னங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நல்ல தண்ணியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 வகையான தாது பொருட்கள் இருக்கு. அதே மாதிரி கடல் தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா 15 வகையான தாது உப்புக்கள்ங்கிறான விஷயம் இங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ நல்ல தண்ணியில அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் இருக்கு, 2வது மெக்னீசியம் இருக்கு, 3வது பொட்டாசியம் இருக்கு, 4வது சோடியம் இருக்கு, 5வது இரும்பு இருக்கு, 6வது வந்து துத்தநாகம் இருக்கு, 7வது வந்து குளோரைடு இருக்கு, 8வது வந்து குளோரைடு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ சாதாரண தண்ணின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம், திரவ பொருள் நினைக்கும். அந்த திரவத்துல எவ்வளவு சத்துக்கள் வச்சிருக்காரு. ஏன்னா மனிதனுக்கு தேவையான அந்த குடி தண்ணீரை குடிக்கும் போது இவ்வளவு சத்துக்கள் மனிதனுக்கு தேவைங்கிறான விஷயத்த அவ்வளவு தாது பொருட்கள் எனக்கு வச்சிருக்காரு. அப்ப தண்ணீருங்கிற வந்து பார்க்கும்போது சாதாரண ஒரு பிளாங்கியா ஒரு வாட்டர் ஒரு திரவமா இருக்கும். அந்த திரவத்துல 8 வகையான தாது உப்புக்களை வச்சிருக்காரு. ஏன்னா மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்காரு பார்க்கணும். அப்ப எப்படி பூமியில வந்துட்டு தண்ணீர் 70%ம் 30 லேண்டா இருக்கும், அதே மாதிரி மனிதனுக்கு நீர் சத்துங்கிறது எவ்வளவு 70-30%ங்கிறான விஷயத்த கூட தேவன் வச்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு அப்போ சமுத்திரத்துல அந்த தண்ணீர்ல என்ன வச்சிருக்காருங்க பார்க்க போறோம். இன்னொரு பாத்தீங்கன்னா கடல் தண்ணியை நீங்க குடிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப விப்பா இருக்கும், அதோடைய டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். நாங்களாம் இங்க இருந்து சோனிக்கு போயிருக்கோம் சிலவனுக்கு. அப்போ போக பார்த்து இங்க வாந்தி எடுத்துக்கிட்டே போறோம், எதுவுமே சாப்பிட முடியாது. கடல் தண்ணி குடிச்சா வாந்தி நிற்பாங்க. கடல்ல குடிக்கும் போது தண்ணி குடிக்கும் போது பாத்தீங்க அது வந்து உப்பு கரிசில கூட குடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கோம். ஆழ்கடல் தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அது சுவையே வேறமா இருக்கு, குடிக்க முடியாது. தண்ணி தாகத்துக்கு அந்த கடல் தண்ணி யாரும் குடிச்சு வாழ முடியாது. அப்படி சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் செஞ்சுக்கிறோம். அது ஒரு வகையான சுவை, அது சுவைன்னு சொல்ல முடியாது, குடிக்கிறதுக்கு முடியாது. இங்க இருந்து இறக்க முடியாது, விஷத்தை கூட இறக்கிடலாம், அந்த கடல் தண்ணியை இதுக்கு கீழே இறக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த 15 அந்த அந்த தாது உப்புக்கள் இருக்கு, அதனால எனக்கு நம்மளால சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது பார்க்கணும். அப்போ அதுல இருந்து எப்படி தண்ணீர் எடுக்க நல்ல தண்ணி இருக்காங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். என்னெல்லாம் இருக்குங்கிறான விஷயத்த பார்க்குறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 15 வகையான ஒரு தாது உப்புக்கள் இருக்கு. அப்ப நல்ல தண்ணியில 8 வகையான தாது உப்புக்கள் இருக்கு. இப்போ கடல் நீர்ல என்ன 15 வகையான தாது உப்புக்கள் என்னன்னா சோடியம் குளோரைடு இருக்கு, 2வது மெக்னீசியம் குளோரைடு இருக்கு, 3வது கால்சியம் கார்பனேட் இருக்கு,
நாலாவது வந்து பொட்டாசியம் குளோரைடு இருக்கு. ஐந்தாவது வந்து குளோரைடு அப்படிங்கிறான ஒரு விஷயம் இருக்கு. ஆறாவது சல்பேட்னு இருக்கு. ஏழாவது பாஸ்பேட் இருக்கு. எட்டாவது சிலிக்கேட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒன்பதாவது இரும்பு ஆக்சைடுங்கிறது இருக்கு. 10வது வந்துட்டு மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு. 11வது வந்துட்டு கார்பன் ஆக்சைடு இருக்கு. 12 வந்து ஸ்லிங்கிங் ஆக்சைடு இருக்கு. 13 லித்தியங்கிறதான ஒரு விஷயம் இருக்கு. 14 வந்துட்டு ஸ்டேடியம் சொல்லி ஒன்று இருக்கு. 15 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரிங்கியம் அப்படிங்கிறான தாது உப்புகள் இருக்கு. 15 வகையான ஒரு தாது உப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த கடல் தண்ணியில் வந்து என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா டைரக்டாக இருக்காது, நல்ல தண்ணியாக கன்வெர்ட் ஆக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நல்ல தண்ணிக்குன்னு சொல்லி இருக்கிறத இந்த ஆர்ஓ சிஸ்டம் வச்சுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 110 120 அந்த டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இதில் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வந்துக்கிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு மெமரேன் இருக்குது. அந்த மெமரேன்கிறதா என்னங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதில் டெக்னிக்ஸாக இருந்ததுனால நான் சொல்கிறேன், அதோடைய ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போ எனக்குன்னா அந்த டிடிஎஸ் அதை தாது உப்புகள் இருக்கும், இந்த நான் சொல்ல போட்ட தாது உப்புகள் இருக்கும். அது ஒவ்வொரு கண்டென்ட்டை பொறுத்து இருக்கும். 112னா 120 அதுக்குள்ள கண்டென்ட்ல அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதை வந்துட்டு ஒரு 10% 5% அதை கழிச்சு தான் நம்ம வந்துட்டு ஆர்ஓ வாட்டரை குடிப்போம். சரியா, ஸ்லாங் வாட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வர தண்ணியில் பார்த்தீங்கன்னா 180 இருக்கு. அதை வந்துட்டு ஆர்ஓ சிஸ்டத்தில் போட்டு இதெல்லாம் குறைச்சி 110 அந்த டிடிஎஸ்ல இருக்கிறத குடிப்போம். 10ங்கிற விஷயம்னா அதில் 8% தான், -8 அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். இப்போ நாங்கள் போர் வாட்டரில் போடுவோம். போர் வாட்டரில் போடும்போது பார்த்தீங்கன்னா 500 டிடிஎஸ் இருக்கும், 1500 டிடிஎஸ் இருக்கும். சரியா, அது ஒவ்வொரு டிடிஎஸை பொறுத்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலியிலேருந்து அந்த நாகர்கோவில் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேரின்பம் அந்த ஏரியாலாம் உண்டு. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லேண்டில் உள்ள டிடிஎஸ் கணக்கு இதில் வெறும் 50 தான் இருக்கும். அங்கே நாங்கள் மிஷின் போட போவோம், டிடிஎஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 50. இதுக்கு நீங்கள் ஏன் டிடிஎஸ் இது போடுறீங்க, யாரோ போடுறீங்க, டேரெக்டாக குடிக்கலாமே. நாங்கள் வந்து யூவி லேம்ப் போட்டு கொடுப்போம். யூவின்னா மெமரைன் இல்லாமல். அப்போ மெமரைன் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெமரைனுங்கிறது வந்து அமெரிக்கனோடைய ப்ராடக்ட்டு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வாழை மரம் பார்த்துருப்போம்ல. இப்போ பிள்ளைகளுக்கு தான் தெரியாது, எங்களுக்கெல்லாம் தெரியும். வாழை வெட்டி உரிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்க, தண்டு வரைக்கும் பார்த்துக்கணும். அதுல அந்த இடையிலப்பட்ட இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பொடி அறைகளாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா. இந்த மாதிரி வாழை தண்டுக்குள்ளே ஓட்டப்படியாக இருக்கும். அதே மாதிரி தான் மெமரைனுங்கிறான ஒரு விஷயத்தை அப்படியே சுற்றி வச்சுருக்கோம். பொட்டியாக மைக்ரோ ஊசி தொலை மாதிரி பொடிசாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டிடிஎஸ் தகுந்த மாதிரி இந்த மெமரி நாங்கள் போட்டிருப்போம். அது போச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரெஷர் பம்புன்னு ஒன்று உள்ளே இருக்கும். அது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னா ஒரு வெளியே ஒரு ஃபில்டர் இருக்கும், பைமர் கார்பன் சொல்லி பன்னுன்னு ஒரு தனி ஃபில்டர் இருக்கும், அது சுத்திகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்பன் ஃபில்டர்னு இருக்கும், அது இன்னும் கரெக்டாக கறிக்கும், அது இருக்கும், அதில் ஃபில்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நூல் இருக்குல்ல, நூல் கண்டு மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒரு ஃபில்டர் இருக்கும், அதுக்குள்ளே ப்ராசஸ் ஆகும், அதில் சுத்திகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெமரிங்கிறதான உள்ளே போகும். அது அதிக ப்ரெஷர் கொடுத்து கீழே வந்து 2 வால்வு இருக்கும். அந்த வால்வில் தண்ணீரை நாங்கள் அனுப்புவோம், ப்ரெஷர் பண்ணுவோம். ப்ரெஷர் பண்ணி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறது அந்த பொடிசாக அந்த இருக்கும், அந்த வாழைத்தண்டுக்குள்ள இருந்த மாதிரி பொடிசாக ஒன்று இருக்கும். அது வழியே ட்ராவல் பண்ணி தண்ணிக்கே தெரியாத இருக்கும், பொடிசாக இருக்கும். அதில் ப்ரெஷர் பண்ண முடியல. இந்த தாது உப்புக்கள் எது அதிகமாக கண்டென்ட் இருக்கோ அந்த ஓட்டைக்குள்ள போகாது, கண்ணுக்கே தெரியாது, சிலருக்கு கூட பார்க்க முடியாது. அந்த ப்ரெஷரில் கொடுக்கும்போது வந்து அந்த ஒன்று அந்த ப்ரெஷரில் வந்துக்கிட்டு எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதை வந்துட்டு அந்த ப்ரெஷரில் போகாமல் இன்னொரு தோலை இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வழியாக இது வேஸ்ட் வாட்டரா அது வந்து இந்த ஒரு எஃப்ஆர் மூலமாக வெளியே வந்துடும். வேஸ்ட் வாட்டர் போது பார்த்தீங்களா, அது வழியாக வெளியே வந்துடும். பொடிசா லேசாக இருக்கிறத வந்துட்டு இன்னொரு பொடி ஓட்டர் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஓட்டம் மூலம் அந்த ப்ரெஷரில் வந்து மினரல் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். இதுதான் நம்மளுக்கு அந்த இது வரும். இந்த தாது உப்புகள் பிரிக்கிற அந்த ப்ராசஸ் வந்து மெமரிங்கிறதான ஒரு விஷயத்தை அது பண்ணும். ஆனால் அது கடல் தண்ணியில் அப்படியே மெமரினை போட்டு பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. இதுக்கு வந்துட்டு அந்த மெமரி போட்டால் சோக்கிங் ஆயிடும், அந்த மாதிரி ப்ராசஸே பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு கடல் நீரை எப்படி குடிநீராக மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த வேர்வை இருக்குல்ல, அந்த வேர்வையை உறிஞ்சி அதில் தான் அந்த தண்ணீராக மாற்றுறாங்க. எப்படி இந்த முன்னாடி சாராயத்தை காய்க்காங்களே, கொதிக்க விட்டு அந்த வேப்பருக்கு தான் எழுதுது மதுபானமாக தயாரிக்காங்க. அதே ப்ராசஸ் தான் எழுது பார்த்தீங்கன்னா இந்த 15 வகையான கண்டென்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஹெவியான உள்ளதை கொதித்து நீராவி வர்றதை தான் நமக்கு வந்துட்டு நம்மளுக்கு தனியாக வரும். அதுதான் இவங்களுக்கு கப்பலில் உள்ளவங்களுக்கு வர்றதை பிடிக்காங்க. நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் பண்ணுற ஆர்ஓ சிஸ்டத்தோடைய ப்ராசஸ் வேறு,
நம்ம கடல் தண்ணியில பண்ற ஆர்ஓ சிஸ்டம் வேற. அங்கே மெமரின் மூலமாக பிரித்து நல்ல தண்ணியா பண்றது. அங்க வந்துட்டு புதி நீரை ஃபில்டர் பண்ணி வந்ததை அது ஒரு ஆர்வமா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் போட்டு அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு விஷயம். அப்போ ஆதியாகமம் 1:9-10 எவ்வளவு விஷயம் பார்த்தோம். சாதாரண வெட்டாந்தரையும் இதுதான் பார்த்தோம். அதுல இவ்வளவு பெரிய ஒரு காரியங்களா இருக்குன்னு பார்க்கும். அப்போ ஒரு வசனத்தை ஒரு அதிகாரத்தை 2 வசனத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு கருத்துக்களை தேவன் வச்சிருக்கான்னு பார்க்கும். மீதியான பகுதியை நம்ம அடுத்த வாரங்களை பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். இவ்வளவு நேரம் பொறுமையோட கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரியப்பாராக.